ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தை பார்க்குறதுக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சரிதா சிஸ்டர் வந்திருக்காங்க. நம்ம மாடி தோட்டத்தை அவங்க சுற்றி பார்க்குறாங்க. அவங்க நம்ம ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, யாருக்காவது கத்தரி நாற்று அப்புறம் ரணக்கல்லி நாற்றெல்லாம் வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதை வாங்குறதுக்காக தான் இன்றைக்கி வரேன்னு சொல்லி அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ நம்ம கத்தரி நாற்று எடுக்க போகிறோம். வாங்க. முதல்ல நம்ம முள்ளு கத்திரி தாங்க ஃபஸ்ட்டு எடுத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டோம். நல்லா ஒரு அடிக்கு வளர்ந்துருச்சுங்க. அதில் ஒரு நாற்று எடுத்துருக்கோம். அவங்க நிறைய வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க புது வீடு கட்டின உடனே நம்ம வீட்டில் நிறைய வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று போதும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இந்த கேரளாவில் உள்ள கத்திரி இருக்குது இல்லை, வழுதுனங்க அதுக்கப்புறம் அவங்க டேபிள் ரோஸை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் எல்லாம் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று அவங்களுக்கு நம்ம ஒன்று இல்லைங்க, கொஞ்சம் கொத்தாவே எல்லாத்துலேயும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் அப்படிங்கிறத கூட கேட்டு அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். அவங்க அப்படி பிரமிச்சு போய் நின்னாங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரெகுலராக நம்மளோட வீடியோவை பார்க்குறேன்னு கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரணக்கல்லி அது எல்லாமே நம்ம டிஸ்போஸ் பண்ணி எடுத்து போட்டுட்டேன். இன்றைக்கி மார்னிங் தான் உங்களுக்கு நான் வீடியோ கூட போட்டிருந்தேன், எல்லாமே எடுத்து போட்டுறேன்னு சொல்லி. ஸோ ரணக்கல்லியும் ஒரு கட்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் ஏற்கனவே நம்ம கிருணி பழம் அதை தாங்க காமிக்கிறேன். பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது இல்லையா. அவங்க சொன்னாங்க வீடியோவில் கூட பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் காமிச்சோம். அதுக்கப்புறம் வெத்தலை சரியாக வரவே மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ கீழே வாங்க, நம்ம வெத்தலையை கூட பார்க்கலாம், நம்ம வீட்டு வெத்தலையை. அதோட கட்டிங்ஸ் கூட வேணும்னா தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி நம்ம தோட்டத்தை பார்த்ததில். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் கூட எடுத்துக்கிட்டோங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்ம தோட்டத்தை பார்க்குறதுல இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது தாங்க நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு உறவு கிடைச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ நம்ம கீழ் தோட்டத்துக்கு போகிறோம். வாங்க, வெத்தலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் ரொம்ப சின்ன இலைகளாக வருது. நாங்கள் நம்ம வீட்டில் பாருங்கங்க, அப்படியே ஒரு அமேசான் காடு மாதிரி இருக்குதா. இதை பார்த்தோன்னே அவங்க எனக்கு ஒரு 2-3 வெத்தலை கொடுங்க, அப்படி போட்ட டிஃபனே சாப்பிடலாம் போல், அவ்வளோ பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் வெத்தலையும் கூட நம்ம பறித்து கொடுத்தோம். இவ்வளோ பெருசாக வர்றதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் கூட நான் என்னோடய புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு வெத்தலை பறிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு வெத்தலை கேட்கவே வேணாங்க, கண்டிப்பாக ஒரு 3 இட்லி வச்சு அதில் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். நான் இப்போ பறிச்சது உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் இடையில பாருங்கள், நம்ம அம்முக்குட்டி வேறு தலையை எட்டி பார்க்குறாங்க வீடியோக்கு. இங்கே வருங்க. இப்போ தான் சரிதா சிஸ்டர் நான் அனுப்பி வச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி என்ன வெத்தலை கிட்ட நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா. ஒன்றும் இல்லைங்க, யாராவது பாராட்டுனா நமக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. அதனால இந்த வெத்தலையை பற்றி அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பெருசாக இருக்கேன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்தாங்க. உடனே எனக்கு தாங்கவே முடியல. திருப்பி ஒரு தடவை இந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, ஆமா இல்லை எவ்வளோ பெரிய இலைகளை நம்ம நல்லா வளர்த்து வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சுற்றி பார்த்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஏங்க ஒரே ஒரு இதுலையே 10-12 மொட்டுக்கள் இருக்கு, 5-6 பூத்துருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் நான். என் வீட்டுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் அன்பு உறவுகள் கிடைச்சி அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அவங்க பாராட்டுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே ஹாப்பி உங்களுக்கு இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.